அப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறமா பேசுகிறேன். சரியா? சொல்லுங்கள் சார். மீட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். நான் முடிச்சு சொல்கிறேன் சார். ஆமாம் சார். மீட்டிங் நாளைக்கு போடுங்க சார். ஓகே சார். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சார். ஓகே நான் விளையாடுறேன் சார். ஓகே சார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே. அம்மா ஹாய் அக்கா பொருட்களை முடிச்சிட்டியா? ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அம்மா என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன். சரி நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஒரு half an hour அவங்களுக்காக ஒதுக்குங்க. அப்பதான் அவங்க மனசுட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. முதல்ல குழந்தைகளுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லிக் கொடுங்க. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க யார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. தப்பான ஆள் யாரு சரியான ஆள் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயம் எங்க நடந்தாலும் உடனே இம்மிடியட்டா 100க்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். பண்ணுங்க. ஹலோ. குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லித் தர வேண்டும். பெற்றோருக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு தேவை. பெற்றோர் தினமும் அன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் குறித்து குழந்தைகளிடம் மன்னித்து பேச வேண்டும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான தொழில்கள் மற்றும் பாதுகாப்பற்ற தொழில்கள் பற்றிய வேறுபாட்டின் அவசியத்தை புரிய வைக்க வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. குழந்தைகளுக்கு உதவிட குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 காவல்துறை அவசர உதவிக்கு 103 எண்கள் உள்ளது. உதவி தேவைப்படுவோர் உடனடியாக அழையுங்கள். உங்களுக்கு உதவி செய்யவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை எப்பொழுதும் உங்கள் நண்பர். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு சைல்ட் ஹெல்ப்லைன் எண் 1098 தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேவை 24 மணி நேரமும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தைக்குமான பாதுகாப்பான எதிர்காலம் நமது கையில் தான் உள்ளது. ஒரு கஷ்டம் I'm